ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள், நான் என்ற எண்ணம் எப்பயுமே கிடையாதுங்க. அகம்பாவம் இல்லாதவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி 29ஆம் தேதி வருதுங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி வருது. இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது ரிஷபராசிக்குன்னு சொல்லிட்டு உங்களோட தோழியாக இருந்து இந்த கிரக நிலவரம்லாம் எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படி இருக்கும், ஏன்னா பட்ட பாடுகள் அவ்வளோ இல்லையா, இனி இந்த கிரக நிலவரம் எப்படி இருந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச சிறிய உதவியாக தாங்க இதை நான் உங்களுக்கு செய்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு கர்வமே இருக்காதுங்க. அவங்க ஒரு எளிய மனுஷங்களாக தாங்க இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு அமைதியும் எளிமையும் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஒரு நான் தான் அப்படின்ற இடத்துல முன்ன நிறுத்தி காமிக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் தன்மையாகவும் மன ரீதியாகவும் சரி, எல்லா விஷயத்துலேயும் அடங்கி போகிறவங்க அவங்க. இந்த பேச்சால் ஒரு சிலவங்க பேசி மற்றவங்கள காயப்படுத்துவாங்க, இல்லை மற்றவங்களோட மனசை புண்படுத்துவாங்க. அதெல்லாம் இவங்க செய்யவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு எளிய வாழ்க்கையும் எளிமையாகவும் மற்றவங்களையும் நம்மளை போல நினைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள். இதனால தாங்க இவங்க இவ்வளவுக்கும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இதை மாதிரி ஒரு நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் உடையவர்கிட்ட தானே ஆண்டவன் இருந்துகிட்டு இருப்பான். அப்படித்தான் ரிஷபராசிக்கு இன்றைய வரைக்கும் இறைவன் இப்படியெல்லாம் வழி நடந்து செல்லு, இப்படியெல்லாம் போ, பிரச்சனை இருக்காவா நான் கையை பிடிச்சி கூட்டுக்கிட்டு போகிறேன், இருட்டாக இருக்காவா நான் கூட துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்றைய வரைக்கும் இறைவன் உங்கள் பக்கத்திலேயே தாங்க செயல்பட்டுக்கிட்டு வரார், நடப்பயணம் பண்ணிக்கிட்டே தான் வரார். அது உங்களுக்கு உணர முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பிரச்சனை. நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை துயரம், துன்பம், அவமானம், வெக்கக்கேடாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் உங்களை என்னெல்லாம் பேசணுமோ அத்தனையும் பேசியிருப்பாங்க. எந்த இடத்துலலாம் உங்களை இழிவுபடுத்தலான்னு தானே இன்னைய வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே மேலே முன்னேறிடுவீங்களோன்ற ஒரு பயத்திலேயே தானேங்க உங்களை பார்த்து பொறாமையிலையும் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு பொறாமை. அதனால் உங்களை மேலே வளர விடக்கூடாதுன்ற எண்ணத்திலேயே தான் இன்னைய வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் நிறைய சூழ்ச்சி பண்ணி நீங்கள் கீழே விழுந்து தான் கிடக்கிறீங்க. இன்றைய வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததே கிடையாதுங்க. காரணம் உங்களோட குணம். ஆனால் மற்றவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்கீங்க. இப்படிப்பட்ட ராசி உடைய நீங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல தாங்க உங்களுக்கு இப்போ வராரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பலன் இந்த வாட்டி நல்லா இருக்குதுங்க. ஒன்றே ஒன்று தான், நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் உங்களை உணர்ந்தால் மட்டுமே போதுங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்லதே தாங்க செய்கிறார். நீங்கள் யார், நாம் யார், நம்மளோட தகுதி என்ன, நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க. காரணம் என்னென்னா மற்றவங்களையே நீங்கள் யோசித்து மற்றவங்களோட செயல்பாட்டையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது செய்வோன்ற எண்ணத்திலே இருக்கீங்க. இவ்வளோ தூரம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் கடுமையாக உங்களோட மனசை போட்டு கவலைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களை மட்டும் சிந்திக்க ஆரம்பித்தாதான் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும், கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன் எப்போ கிடைக்கும்? நீங்கள் செயல்படக்கூடிய சிந்தனையாலேயும் நல்ல எண்ணத்தாலேயும் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றி வச்சு பாருங்கள். நீங்கள் உங்களை நினச்சே பார்க்காம இருக்கிற வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு சாத்தியப்படாதுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் முழுசாக கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க. நல்ல பேர் கிடைக்கும், நல்ல உறவினர்கள் உங்கள் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு நாள் பிரிந்து இருந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்ககிட்ட சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒற்றுமை இல்லாமல் இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்திருக்கலாம். இதெல்லாம் இப்போ மாறுங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதாவது இவ்வளவு நாள் ஜென்ம குருவாக இருந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ 2ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வருவது மிக சிறப்பான விஷயங்க, ரொம்ப நல்ல விஷயம். 2ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு. ரிஷபராசிக்கு ஏப்ரல் 29 2ஆம் வீட்டுக்கு குரு பகவான் குரு பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்பட்டிருக்கும். இதனால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. என்னடா இது, நாம் சாதாரண ஒரு விஷயம் தானே செய்ய போகிறோம், ஆனால் இதுக்கே இவ்வளோ தடங்கள்னு உங்கள் மனசை போட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திருப்பீங்க. முன்னேற்றமே இல்லாமல் இருந்துகிட்ருப்பீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல சந்தோஷமான வைப்ரேஷனே இல்லாமல் எதிர்மறை ஆற்றலாகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக இருக்குதுங்க.
பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க. கடவுளோட அருள் வந்து முழுசாக உங்களுக்கு கிடைக்குங்க. கடவுளோட அனுகிரகம் எப்பயும் உங்கள் கூட இருந்துகிட்ருக்கு. இப்போ அதிகப்படியாக உங்களை வந்து சேரப்போகுதுங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்காக குரு பகவான் உங்களை தேடி வராருங்க. 2ஆம் வீட்டிற்கு தேடி வர இது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுங்க. சந்தோஷத்திற்கான அறிகுறியே இதுதாங்க. வாழ்க்கையில் பட்ட பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்லதுக்கு நடந்தால் எவ்வளோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டத்தை போக்கக்கூடிய குரு பகவான் இனி உங்களுக்கு வரப்போகிறாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுங்க. இவ்வளோ நாள் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறேன், திருமணம் பெண் கிடைக்கல, இல்லை மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் தடைப்பட்டுட்டு இருந்தது இப்போ நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்து பிரிஞ்சு போயிருப்பீங்க இல்லைங்களா, இப்போ சேர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குதுங்க. நிச்சயமாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடுச்சு. அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியர் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. ஏன்னா நல்ல மனசு உடையவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சவங்க கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிங்க கெட்டது நடக்கும்? நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மருத்துவம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக நற்பலன் உங்களுக்கு கிடைச்சிருங்க. குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுடும். கவலையை விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது தொழில். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் இனிமேல் முன்னேற்றம் தாங்க. வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை, அரசாங்கத்து உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். படிச்சுட்டு போயிட்டு தேர்வு எழுதுங்க, நிச்சயமாக வேலை கிடைக்கும். நல்லா முறையாக செய்யணும், அமைதியாக செய்யுங்க, அதுலேயே முழு முயற்சியாக இருங்க. உங்களோட முயற்சியை மட்டும் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தாங்க. குடும்பம் உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிரும். மனோ தைரியம் ஏற்படும். உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. எல்லாம் சரியாயிடும்னு உங்களுக்கு உறுதி சொல்லுவாங்க, தைரியம் கொடுப்பாங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுதுங்க. வாக்குஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அதே போல் சந்திரன் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனால, சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கு, குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தெளிவான முடிவை மட்டும் எடுத்தால் போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும், இனிமேல் என்னெல்லாம் செய்யணுன்ட்டு ஒரு முடிவை மட்டும் தெளிவாக அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆலோசனை பண்ணி நிதானமாக செய்யுங்க. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க உங்களுக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்த்துக்கிட்டே வருவீங்க. பாதை விலகி சரியாக இருக்குங்க. இவ்வளவு நாள் பாதையில் நிறைய பிரச்சனை, போகிறதுக்கே வழி இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் உங்களுக்கு லைட்டு போட்டு வச்சுருக்கா மாதிரி ஈஸியாக சரன்னு போயிடலாம். குரு பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வழி நடத்தி சென்றுவார். நிச்சயமாக நற்பலன் ஏற்பட்டுடும். இவ்வளோ நாள் இருந்த கஷ்டத்துக்கு பட்ட பாடுகளுக்கு இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். ஏப்ரல் 29க்கு பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்கும். நிச்சயமாக மன அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பழசை நினைக்கிறத விட்டுட்டு புதுசை நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க. காரிய தடைகள் இனிமேல் கிடையாதுங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கிடும். குரு பார்வை நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க. சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்குது. ரிஷபத்திற்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கு ஒன்றும் கிடையாது. தட்சிணாமூர்த்திக்கு போய் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்புங்க. வேறு ஒரு பரிகாரமும் வேணாங்க. வியாழக்கிழமை போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு கடலை சுண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. கடலை மாலை கோத்து தட்சிணாமூர்த்திக்கு போட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வரக்கூடிய பாதையெல்லாம் பூ பாதையாக உங்களுக்கு போட்டு கொடுப்பாருங்க குரு பகவான். குரு நல்ல இடத்துல இருந்தாலே வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. கவலையை விட்டுடுங்க. சந்தோஷத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு கவனமாக செயல்படுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நிதானமாக எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள். உங்களோட முடிவு சரியாக இருந்தால் கரெக்டாக போட்டு இதுதான் இப்படி தான் பாதை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வழியை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு போயிட்டே இருங்க. வெற்றி சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.